தொடக்கத்தை கொடுத்திருக்கீங்க. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் வாராவாரம் வாராவாரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய விருட்சமானது அந்த கர்ப்பகிரகத்தினுடைய சக்தியை முழுமையா ஈர்த்து வச்சிருக்கும். மேலும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த ஸ்தல விருட்சத்துல இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் வந்து அவன் பூமியில பிறந்ததுல இருந்து முன்வினை பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அவனுடைய ஜனன காலம் இருக்கும். அப்போ அவன் செய்த பாவங்களை எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மனிதன் பிறந்த ஒரு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை நட்டு வழிபட்டு வந்தாலே அவருடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த செடி எப்படி சின்னதுல இருந்து மரமா வளருதோ அந்த மாதிரி அவருடைய கர்ம வினைகளும் படிப்படியா குறைஞ்சு அவருக்கு வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும், நல்ல செழிப்பும் உண்டாகும். அப்போ அந்த ஸ்தல விருட்சம் சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு, நட்சத்திர மரத்திற்கு, அந்த மரத்திற்கு வந்து மனிதனுடைய பாவ கதிர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்திற்கு இருக்கு, இயல்பாவே அந்த மரத்திற்கு இருக்கு. அப்போ அந்த மரத்தை வந்து அவங்க அனுதினமும் வழிபட்டு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபாடு செஞ்சு வர அவங்களுடைய கர்ம வினைகள் குறையுதுங்கிறது விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் 27 நட்சத்திரத்துல ஜனித்த ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை வீட்டுல வளர்த்து வரலாம். ஒரு சில மரங்கள் வந்து நம்ம வீட்டுல வளர்க்க முடியாது, வீட்டுல வைக்கக்கூடாத மரங்கள்னு இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரமா வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள், நல்ல பிரசித்தி பெற்ற திருக்கோயில்ல வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை அந்த கோயில்ல நட்டு வச்சு அதை முறையா அவங்க பராமரிச்சு தினமும் தண்ணி ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல அந்த கோயில் சென்று அந்த மரத்திற்கு அவங்க கையால நீர் ஊற்றி வரணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சுட்டு வந்தாலும் இந்த இந்த மரத்தினுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் அந்த மரத்தினுடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எளிய முறையில எந்த செலவும் இல்லாம ஒரு மனிதருடைய கர்மாவை கழியக்கூடிய சக்தி இந்த ஸ்தல விருட்சத்திற்கு உண்டு, நட்சத்திர மரத்திற்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் வாழ்வுல அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுடைய கர்ம வினைய போக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை வீட்டில் வளர்த்து அல்லது கோவில்களில் வளர்த்து வந்தாலே எளிய முறையில அவங்களுடைய கர்ம வினையை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் பெறலான்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மக நட்சத்திரத்துக்கு உண்டான மக நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்ச கோவில்கள், அதாவது மக நட்சத்திரத்துக்கு என்ன மரமோ அந்த மரம் எந்த கோவில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு மரமா சொல்லிட்டு வாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வஞ்சி மரம். அது ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயில் ஒரே ஒரு கோவில் தான், கரூர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு பசுபதீஸ்வரர் அங்காரவல்லி கிருபாநாயகி திருக்கோயில் கரூர். இந்த பூராட நட்சத்திரமும் அதற்கு உண்டான மரமும் பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயில்ல ஸ்தல விருட்சமா